ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி இப்படி எழுந்துள்ளிருந்த அழகிமணவாள ஜீயர் சுவாமி அவர் சதுஷ்டி கலாவல்லபர் என்கிற அந்த குடும்பத்திலே அவதரித்திருந்தவராகினாலே பிரசித்தமாக அவருக்கு ஷட்டி ஜீயர் என்னே ஒரு திருநாமம் வழங்கி வந்தது. அவர் அந்த சதுஷ்டி கலாவல்லப என்கிற அது குடும்ப பெயராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரே உண்மையிலே சதுஷ்டி கலாவல்லபராகவே எழுந்துள்ளிருந்தார் என்கிறதை பற்றி ஸ்ரீவே காஞ்சி மகா வித்வான் பிரதிவாதி வேங்கரம் சுவாமி நம்முடைய தன்சரிதையில் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதை பற்றி அதை பார்த்து தான் விஷயம் தெரிந்து கொள்கிறோமே தவிர நமக்கு வேறு விதமாக தெரியாது. ஏறக்குறைய இந்த அழகிமணவாள ஜீயர் மடம் ஸ்தானத்தில் ஏறக்குறைய 40 வருஷம் பட்டத்திலே அலங்கரித்திருந்தார் என்று தெரிகிறது. 37 சாத்துர்மாசியமும் இன்னும் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவு காலம் எழுந்தருள் இருந்திருக்கிறார். சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திலே மாதாமகரவர் என்று பார்க்கிறோம். அந்த சுவாமி தமிழிலே அவருக்கு இருந்த ஒரு அபாரமான பாண்டித்யம், அதை இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லவே முடியாது என்று சொல்கிறார். 4000 திவ்ய பிரபந்தங்கள் அது பூர்த்தியாக தெரியும், அதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் அவருக்கு பூர்த்தியாக தெரியும்ன்றது கூட சாதாரணமாக அந்த காலத்தில் நிறைய வித்வான்கள் அந்த மாதிரி எழுந்தருள் இருந்தார்கள். ஆனால் கம்பராமாயணம் முதலான கிரந்தங்களிலெல்லாம் அந்த சுவாமிக்கு இருந்த பாண்டித்யம் வேறு யாருக்குமே கிடையாது என்று காஞ்சி சுவாமி எழுதியிருக்காரு. கம்பராமாயணம்ங்கிறது ஏறக்குறைய 10-12,000 பாட்டுன்னா அத்தனை பாட்டையும் நம்ம திவ்ய பிரபந்தம் போல வாச்சோ விதயமாக கொண்டிருந்தாராம் அந்த ஷட்டி ஜீயர் சுவாமி. இதே பாட்டெல்லாம் இது புஸ்தகத்தை பார்க்காத அத்தனை பாட்டையும் 12,000 பாட்டையும் சொல்லுகிறாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் மொத்த பேரும் சந்தேகம் வந்தால் சுவாமியிடத்தில் வந்து கேட்டுட்டு போவாங்க. ரொம்ப நமக்கு தமிழில் பெரிய அறிஞர்கள் என்று சொல்கிற பொழுது திருவல்லிக்கேணியிலே வாழ்ந்திருந்த மகான்கள் சில பேர், வைமு ஷடகோபராமானுஜாச்சாரியார், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், கே கிருஷ்ணமாச்சாரியார் என்பவர்களெல்லாம் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட வித்வான்கள் எல்லாம் வாசித்த ஆச்சாரியர், அவருடைய பேர் மறந்துட்டேன், அவர் இந்த ஷட்டி ஜீயர் சுவாமியினுடைய சிஷ்யர். அதாவது ஷட்டி ஜீயர் சுவாமியிடத்தில் சிஷ்யராக இருந்தவரிடத்துல தான் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரம் ஷடகோபராமாச்சாரம் தமிழ் வாசித்தான்னு சொன்னாக்கா அப்போ எவ்வளவு பெரிய ஞான நிதியாக அவர் எழுந்தருள் இருந்தார் என்கிறது தெரியும். அவருடைய புகைப்படம் என்கிறது இங்கே அவருடைய சித்திரரூபமாக நாம் சேவிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இந்த படம் ஒன்று பார்த்துருக்கேன். அது என்னென்னா, திருவல்லிக்கேணியுடைய வேத அத்தியாபக கோஷ்டி மலரில் அவர் ஒரு வாட்டி பிரம்மோத்சவத்தில் அங்கே 7 இருந்ததாகவும் கங்கனா மண்டபத்திலேயோ எங்கேயோ ஒரு கோஷ்டியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று அது நம்ம மலரில் வந்திருக்கு. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அடியை பார்த்துருக்கேன். அப்புறம் அதை பார்த்தா ஆச்சரியமாக என்ன தெரியுமா, நம்ம காஞ்சி பிரதிவாதி வேங்கர சுவாமி அந்த ஷட்டி ஜீயர் சுவாமியினுடைய ஜாடியில் தான் அப்படியே இருந்திருக்கார். ஆனால் ஷட்டி ஜீயர் சுவாமின்னு இன்னும் கொஞ்சம் உசரமாக இருப்பார். காஞ்சி சுவாமி அவ்வளவு உசரம் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவுதானே தவிர நம்முடைய சுவாமியினுடைய திருமுக மண்டலமும் ஷட்டி ஜீயர் சுவாமியுடைய திருமுக மண்டலம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும்படியாக அப்படி ஒரு புகைப்படம் ஒன்று அது திருவல்லிக்கேணி மலரில் வெளியிட்டிருந்தான்னு பார்த்துருக்கேன் அடியே. இதுபோல் சுவாமி எந்த தமிழில் இலக்கியங்களில் இலக்கணங்களில் எந்த சந்தேகம் கேட்டாலும் சுவாமி தான் தெரிவிப்பார். இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுவாமியினுடைய திவ்யார்த்த ஜீவிகை, காஞ்சி பிரதிவாதி வேங்கர சுவாமியுடைய திவ்யார்த்த ஜீவிகையில் பல இடங்களில் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, இந்த வியாக்கியானங்கள்லாம் காட்டிகிட்டே வர பொழுது இது அழகிமணவாள ஜீயருடைய நய உரை அப்படின்னு பல இடங்களில் காட்டியிருக்கார் சுவாமி. ஸோ நாம் சொல்லிட்டு இருக்கோம் சுவாமியினுடைய நிர்வாகம் சொல்லிட்டு அது புவியும் இருவிசும்பன் நின்னகத்த நீயன் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருக நேமியாய் உள்ளு என பாடுறதுக்கு வியாக்கியானம் பண்ணுற பொழுது பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்தில் அவர் என்ன காட்டுறாருன்னா, நான் யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், நான் பெரியவனா நீ பெரியவனான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சந்தேகமா, அதாவது சம்சய போட்டியில் வச்சு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல சுவாமி திவ்யார்த்த ஜீவிகையில் காட்டுற பொழுது யான் பெரியன் நீ பெரியர் என்பதன் யார் அறிவார், நான் தான் பெரியவன், நீ பெரியவன்றது நீ தான் நிரூபிக்கணும், யாருக்கு தெரியும் என்று இப்படியாக அதை வேறு விதமாக விளக்கி சொல்லிட்டு
இது அழகிய உணவாளச் செய்யக்கூடிய நயமுறையில் எழுதியிருக்கார். அதில் பல விஷயங்கள் திவ்யபிரபந்த வியாக்கியானங்களிலே சுவாமி காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிற அந்த விசேஷார்த்தங்கள் எல்லாம் அவருடைய மாதாமகரான பூர்வாசிரமத்திலே மாதாமகரான அழகியமன்வாளச்சியருடைய ஒரு விளக்கங்கள் தான் என்று சுவாமியே பல இடத்தில் காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா அவருக்கு 180வது திருநட்சத்திரம் இப்பொழுது நடக்கிறது. அதுக்காக என்னுடைய மடத்தில் விசேஷமான கோட்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய மகான்களை எல்லாம் நாம் நினைவுகூறோம். அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் இப்போ ஒருத்தர் கூட விரல் விட்டு எண்ணறதுக்கு கூட ஒருத்தர் 2 பேர் கூட ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல வேண்டிய துர்பிக்ஷ காலம் ஆகிவிட்டது. அந்த காலத்தில் இந்த அழகியமன்வாளச்சியர் மடம்னா பெரிய வித்வான்கள் போட்டி அப்படியே வந்து மொய்ப்பாளம் சுவாமி இடத்துல சந்தேகம் கழிக்கிறதுக்காக வந்து நிற்பார்கள் என்று அப்படியெல்லாம் சுவாமி தம்முடைய அந்த தானே எழுதிய தஞ்சை என்கிற கிரந்தத்தில் எழுதியிருக்கார். அதையெல்லாம் தனியாக தொகுத்து ஒரு சின்ன ஒரு புஸ்தகமாகவே போடலாம். அழகியமன்வாளச்சியரை பற்றி அவர் என்னென்ன எழுதியிருக்காரோ அது மட்டும் அவ்வளோ பெரிய விசேஷங்கள். அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கு கூட நமக்கு உண்மையிலே யோகியதை கிடையாது என்று தான் சொல்லணும். இருந்தாலும் அவரை பற்றி 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டுமென்னு அடியனுக்கு நியமித்த ஜீயர் சுவாமியினுடைய வர்த்தமான ஜீயர் சுவாமியினுடைய கிருபைக்கு அடியன் பல்லாண்டு பாடி அடியனுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.